கவனிங்க, மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்லது மக்களால் கைவிடப்பட்டவர்கள், உதவியற்றவர்கள், ஆதரவற்றவர்களை ஆண்டவர் விசாரிக்கிறவர். அல்லேலூயா. ஆமாம், உலகம் பார்க்கிற மாதிரி அவர் பார்க்கறது இல்லை. 1 சாமுவேல் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்குறான், மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்கறது இல்லைன்னாரு. சரியா? உலகம் பார்க்குற மாதிரி அவர் பார்க்கறது இல்லை. பைபிளில் திரும்ப திரும்ப வாசிங்கன்னா இந்த சிறுமைப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், எளியவர்கள், விதவைகள், பரதேசிகள், இவங்களை குறித்து ஆண்டவர் ரொம்ப அக்கறையுள்ளவர். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டில் தசமபாகன்னு பிரித்து வைக்க சொன்னவர். அதை வச்சு யாருக்கு தெரியுமா கொடுக்க சொன்னார்? எளியவர்களுக்கு கொடுக்க சொன்னார், தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களுக்கு கொடுக்க சொன்னார், லேவியனுக்கு விசாரிக்க சொன்னார். கவனிங்க, எல்லாரும் மேலேயும் அக்கறையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் எளியவர்களை, பலனில்லாதவர்களை, திக்கற்றவர்களை விசாரிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் பணக்காரர்களை தான் தேடி வரும், நல்லா படித்தவங்களை தேடி வருவாங்க. கொஞ்சம் வசதி குறைவாய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, சாதாரண ட்ரெஸ்ஸாக வந்தால் என்ன பண்ணுவாங்க? யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, சபைகளே இந்த பிரச்சனை இருந்துச்சோம். பணக்காரனை பார்த்து என்ன சொன்னாங்களாம்? சேர் இழுத்து போட்டு இங்கே உட்காருனாங்களாம். இப்போ ஏழை, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் இல்லாத ஒரு ஏழை வந்தானே என்ன பண்ணுறது? என் பாதை கீழே உட்கார்றா அப்படின்னு சொன்னாங்களாம். அதையே ஆண்டவர் பைபிளில் ரொம்ப கண்டித்து பேசுகிறார். சரிங்களா? ஆண்டவர் he is no respecter of person. கவனிங்க, அவர் பட்சபாதம் இல்லாதவர், எல்லாருக்கும் உதவி செய்கிறவர். குறிப்பாய் உலகத்தில் நீங்கள் ஒடுக்கப்பட்டவர் நினச்சிங்கன்னா, உலகத்தில் திக்கற்றவர் நினச்சிங்கன்னா, போன வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு யாருமே உதவி செய்யலை, எத்தனையோ பேர்த்துட்டு போய் நின்னேன், ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்யலை, எல்லாரும் என்னை கைவிட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த வருஷம் உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. 400 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. 400 வருஷம் இந்த ஆண்டவர் பேர் கூட தெரியாது. ஆபிரகாம், எங்கள் முற்பிதாவை கொள்ளுப்பாட்டன் ஆபிரகாமின் ஆண்டவர், அவங்க பையன் ஈசாக்குடைய ஆண்டவர், அவருக்கு ஒரு பையன் இருந்தான் யாக்கோபுடைய ஆண்டவர், அப்படின்னு தான் இவரை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. 430 வருஷம் அடிமைகளாக இருந்து செங்கலை சுட்டு விவசாயம் பண்ணி இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஒரு நாள் ஆண்டவர் மறவாமல் அவனை தேடி வந்தவர். அவனிங்க எல்லாருனாலையும் தள்ளி விடப்பட்டவர்களை வீடு வீடாக போய் விசாரித்தார், அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வந்தார், அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பெரிய தேசத்தை வாக்கு பண்ணினார். அந்த தேசத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாலே உபாகமத்தில் சொல்லிட்டாரு, அந்த தேசத்தின் மேலே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? என் கண்ணை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா.